ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 679. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 654. இதில் நான் வந்து எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 57, சி போர்டில் 48. சி போர்டில் 48 நம்பர் எடுத்திருந்தால் 4 மட்டும் சி போர்டில் ரிசல்ட்டில் இன்றைக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டில் வந்து 57 எடுத்திருந்தேன். ஆனால் ஏ போர்டில் 6 பாஸ் ஆகிட்டு பி போர்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5, 4. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 நம்பர் இருந்தால் 2, 4, 8 இதான் பேட்டர்னு. இப்போ நம்மளுக்கு நேற்றைய நம்பர் வந்து 652, லாஸ்ட்டில் 2 நம்பர் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4, 8 இந்த 2 நம்பர் மட்டும்தான் சி போர்டில் எடுத்திருந்தேன். சி போர்டில் இன்றைக்கான ரிசல்ட்டில் 4 கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1 நம்பர் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பரோட ஒரு நம்பர் +1 இல்லை -1 பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே 1, 7, 6, 1, 1, 0, 1, 7, 8, 1, 9, 8. இப்போ 1, 6 நம்பர் இருக்குது, ஓகேவா? 6 -1 இல்லை +1. அப்படி பார்த்தீங்கன்னா 5 இல்லைனா 7 எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்தேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கான கேல்குலேஷனில் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5, 4. இந்த 2 நம்பருமே வந்து பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்ம எடுத்த கேல்குலேஷனில் போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். இப்போ இன்றைக்கான நம்பர் 654, நேற்றைய நம்பர் வந்து 652. இப்போ இதில் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் இருக்கும், ஓகேவா? இன்றைக்கும் 6, 5, நேற்றைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 6, 5. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த மந்த் தான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 425, அதுக்கு அடுத்த நாள் வந்து 245, அதுக்கு அடுத்த நாள் 139, 287, 287, அதுக்கு அடுத்த நாள் வந்து 503. இங்கேயும் ஏபி போர்ட் பார்த்தீங்கன்னா 4, 2, அதுக்கு அடுத்த நாள் வந்து 2, 4. இங்கே ஏபி போர்ட் 2, 8, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாலும் 2, 8. இதே மாதிரி சேமாக நம்பர் இருக்கும்போது இங்கே 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் நம்மளுக்கு 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான நம்பர்லேயும் ஏபி போர்டு 6, 5, நேற்றைய ரிசல்ட்லேயும் ஏபி போர்டு 6, 5. அப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம். இந்த 3 நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு நம்பர் தான். நம்மளுக்கு ஏபி போர்டில் இப்போ இங்கே முதல் நாள் 6, 5, அதுக்கு அடுத்த நாளும் 6, 5ன்னு இருக்குது. இதே மாதிரி இங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 ரிசல்ட்டு தான். இங்கே வந்து 4, 2, அதுக்கு அடுத்த நாள் வந்து 2, 4, அதுக்கு முன்னாலும் 2, 4. இதே மாதிரி பேட்டர்ன் பாஸ் ஆகிருந்ததுன்னா இங்கே 3வது நாளில் 3 பாஸ் ஆகும். இப்போ இங்கே 2, 8, அதுக்கு அடுத்த நாளும் 2, 8. இங்கே 3வது நாளில் இங்கே நம்மளுக்கு 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 6, 5, 6, 5ன்னு ஒரே மாதிரி நம்பர் இருக்கிறதுனால 3 நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கான நம்பர் 429, 654. இந்த 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9. நம்மளுக்கு 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 901. இந்த 3 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். அதே மாதிரி எல்லா ரிசல்ட்லேயுமே இந்த மெத்தட் பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மெத்தடே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு தான். 619, 722. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து 089, 729, 245. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து 139, 759, 139. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 729, 429, 216. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 907, 619, 287. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 503, 149, 503. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா 899. இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 429, 654. 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 09. 3வது டிஜிட்டில் 9னா அதுக்கு அடுத்த நாள் 19. 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9. 3வது டிஜிட்டில் இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 90. இங்கேயும் 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0. 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 99. இப்போ இன்றைக்கான நம்பர்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 9. அப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 901. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துடுறேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த்து ஃபுல்லாகவே இந்த மெத்தட் இருக்கும். நிறைய ரிசல்ட்லேயே இந்த மெத்தட் எடுத்து பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த மெத்தடே நான் வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் எடுத்திருக்கேன். இன்றைக்கான நம்பர் 429, 654, 3வது டிஜிட் நம்பர் 9.
3வது டிஜிட்டில் 9 இருந்தால் அதுக்கு அடுத்த நாளில் 091 இந்த நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுது. 909 919 99 990 90 999. இப்போ 9 இருக்கிறதுனால 901 இந்த 3 நம்பருமே இப்போது நான் வந்து பி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த மந்த்து சார்ட்டு தான். இப்போ இன்றைக்கான நம்பர் 654, நேற்றைய நம்பர் வந்து 652. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் நேற்றைய ரிசல்ட்லேயும் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் 6-6ன்னு. ஏ போர்டு வந்து ஒரே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட். இந்த மந்தில் ஏ போர்டு சேமாக பாஸ் ஆகிருக்கிற ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். 165, 102, அதுக்கு அடுத்த நாள் 074, 517, 591, அதுக்கு அடுத்த நாள் 871, 287, 287, அதுக்கு அடுத்த நாள் 503, 652, 654. ஏ போர்டு மட்டும் சேமாக இருக்கும்போதே ஒரே மாதிரி நம்பர் இருக்கும்போதே இங்கே 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5, 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இல்லை 1 நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 7, 3 இந்த ஆட் நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 1, 1ன்னு இருக்கா, 3வது நாளில் 7, இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 7 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். ஏ போர்டு வந்து 5, 5ன்னு இருக்கா, இங்கே 3வது நாளில் 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து ஏ போர்டில் 2, 2ன்னு இருக்கும்போதே இங்கே 7 இருக்கிறதுனால இங்கே 3வது நாளில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ வந்து 6, 6 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 5ன்ற ஆட் நம்பரும் அங்கே இருக்குது. இப்போ இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துடுறேன். இப்போ இந்த மெத்தட்லேயே வந்து இன்னொரு கம்பேரிஷன் பண்ணலாம். இப்போ இங்கே 1, 1 நம்பர் இருக்கும்போது இங்கே 3வது நாளில் 0 இருக்கும். 5, 5னா இங்கே 1, 2, 2னா இங்கே 0, 6, 6னா இப்போ மறுபடியும் 1, 0, 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிடணும். ஓகேவா? 1, 1, 0, 5, 5, 1, 2, 2, 0. இப்போ 6, 6 அப்போ 1, 0, 9 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா 1, 1ன்னு இருக்கும்போதே இங்கே ஆட் நம்பர் ஏதாவது ஒன்று பாஸ் ஆகிருக்கும். 7, 5, 5னா இங்கேயும் 7, 2, 2னா இங்கே ஆட் நம்பர்னு எடுத்திங்கன்னா 5, 3. இப்போ 6, 6ன்னு இருக்குது. ஆட் நம்பர் 5 இருக்கிறதுனால அடுத்து இருக்கிற நம்பர் போனோம்னா 7, 3ன்னு போகலாம். 7 வந்து சி போர்டில் எடுத்துகிட்டேன், 3 ஏ போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் பற்றி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கால்குலேஷனில் 3, பி போர்டில் 901, சி போர்டில் 7. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 397, 307, 317. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 39, 30, 31, பிசி வந்து 97, 07, 17, ஏசி பார்த்தீங்கன்னா 37. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா? ஃபுல்லாகவே நவம்பர் மந்த் கம்பேரிஷன் தான். இந்த மெத்தட் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கால்குலேஷனில் 3, பி போர்டில் 901, சி போர்டில் 7, பாக்ஸ் வந்து 397, 307, 317. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 39, 30, 31, பிசி வந்து 97, 07, 17, ஏசி பார்த்தீங்கன்னா 37. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.